கிரைட்டம் ஹேண்ட்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே மிட் சீசன் ட்ரையலுக்காக ஒரு பையனை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு மிட் சீசன் ட்ரையல்ஸும் முடிய போது. ஆயுஷ் வர்த்தக் அப்படிங்கிற பிளேயர் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய அடுத்த ஸ்டாரா மாற முடியுமா? போன சீசன் ஆயுஷ் மாத்திரை இதே டைம்ல தான் வந்தாரு. இந்த தடவை ஆயுஷ் வர்த்தக். ட்ரையல்ஸ்ல என்ன நடந்திருக்கு, பிளேயர் எப்படி எந்த டீமுக்காக வளர்றாரு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலீல் அகமது அண்ட் ஆயுஷ் மாத்திரை 2 பேர் வெளியில போனாங்க. 2 பிளேயருக்குமே ரிப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வேணும். ஆனா ஆக்சுவலா ஸ்மார்ட் மூவ் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலா தான் ஆகாஷ் மத்வாலா எடுத்திருக்கோம். இப்போதைக்கு கலீல் அகமதுக்கு பதிலா ஒரு பேட்டரா பார்த்துட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு 1 வீக் தள்ளி போட்டாங்க. அந்த 1 வீக் எதுக்கு அப்படின்னா, மறுபடியும் ஸ்கவுட் பண்ணி மிட் சீசன்ல ஏதாவது ஒரு நல்ல பிளேயர் கிடைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு தான். ஆக்சுவலா வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா, கலீல் அகமதுக்கு பதிலா தானே ஆகாஷ் மத்வாலா எடுத்துக்கணும், ஏன் பேட்டருக்கு பதிலா எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த 1 வீக்கை யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கு தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்படி ஒரு பிளானை யோசிச்சிருக்காங்க. அப்படி அவங்களுடைய ட்ரையல்ஸ்ல நிறைய பேர் இருந்தாலுமே ஒரு சூப்பரான பிளேயரை பார்த்திருக்காங்க, ஆயுஷ் வர்த்தக் அப்படிங்கிற பிளேயர். இந்த பிளேயர் மும்பை பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மும்பையில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக்ல இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாம் விளாண்டுருக்காரு. நார்த் மும்பை பேந்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு. அந்த டீமுக்காகவும் இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பாக்குறதுக்கு அச்சசல் கிட்டத்தட்ட குட்டி ருத்ராஜ் கைக்கு வர மாதிரி இருக்கு. நீங்க உடனே வந்துட்டு எந்த மாதிரி பேட்டர் ப்ரோ, பயங்கரமா ஹிட்டிங் எல்லாம் ஆடுவாரா அப்படின்னு கேட்டா, நீங்க பிரியான் சாரியா, சூரியவன்சி அந்த மாதிரிலாம் கிடையாது. இவரு கிட்டத்தட்ட ப்ரொஃபஷனல் பிளேயர், கிளாஸான ஷாட்ஸ் வச்சிருப்பாரு. ருத்ராஜுடைய ஒரு குட்டி தம்பி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆயுஷ் மாத்திரை மாதிரி புல் ஷாட்டும் செமையா ஆடுறாரு, கவுட் டிரைவ் ஆடுறாரு. கிட்டத்தட்ட எல்லா பாலுக்குமே டிஃப்ரெண்ட் ஷாட்ஸும் வச்சிருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் பிளேயர், ஆடு ஹிட்டர் கிடையாது. முழுக்க முழுக்க பாலை பார்த்து டைம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். வயசு 21 தான் ஆகுது. ஆயுஷ் மாத்திரையை விட கொஞ்சம் பெரிய பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 இயர்ஸா குட் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. அவருடைய இந்த ரஞ்சி டிராபியோட ஸ்கோர்ஸ், அது மட்டும் இல்லாம மற்ற டொமஸ்டிக் லெவல் இருக்க ஸ்கோர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 100, 50, 50, 100, அதுக்கப்புறம் 70, 80 அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் ஒரு 10-15 இன்னிங்ஸ் வந்துட்டு செமையா ஆடி இருக்கிறாரு. பட் அந்த ஃபார்மட் அப்படிங்கிறது பால்ஸ் வந்துட்டு நிறைய கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 300 பால் ஃபார்மட் தானே. இப்போ T20க்கு இவர் எப்படி அடாப்ட் ஆக போறாரு அப்படின்னு பார்த்தப்போ, ஸ்கவுட் பண்ணப்போ நல்ல ஒரு டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சிஎஸ்கே முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால இவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்போ வேணாலும் அஃபீஷியல் நியூஸ் அப்படிங்கிறது வரலாம். ஏன்னா நிறைய பேட்டரை வந்துட்டு தேடி பார்த்தாங்க. சிஎஸ்கே வந்துட்டு இல்லை எங்களுக்கு இவர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக இருக்கிறாங்க. ட்ரையல்ஸும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 99% ஆஃப் சோர்சஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பையன் தான் இப்போ வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டிருக்காங்க. இது போக வந்துட்டு ரஹேஜான்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்காரு. டிஎன்பிஎல் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செம்மையா ஆடுவார், லீடிங் ரன் கேட்டராகவும் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேற. சிஎஸ்கேக்கு டாப்ல இந்த லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனையா வந்துட்டு இருந்துட்டு இருந்துச்சு. அவரு வந்துட்டு டார்கெட் பண்ணலாம். இன்னும் 2-3 டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சிஎஸ்கே உடைய ஜோனுக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இந்த ஆயுஷ் வர்த்தக் அப்படிங்கிற பிளேயருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஆயுஷ் மாத்திரையுடைய இடத்துல இவர் வரப்போறாரா அப்படிங்கிறதான் கேள்வி. சிஎஸ்கேக்கு இப்போ மிடில் ஆர்டர் தாங்க பிரச்சனையே. மிடில் ஆர்டர் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டெவால் பிரேவிஸ் ப்ரெஷர் ஆகிறாரு, சிவம் தூபே ரன் அடிக்க மாட்டேறாரு. அதுக்கப்புறம் பெருசாக அடிச்சு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிஎஸ்கே திணறிட்டு இருக்கும்போது இந்த பிளேயர் வந்துட்டு ஓப்பனிங்லேயே ஆடுவார், நம்பர் 4லேயே ஆடுவார். எந்த பொசிஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு பொறுத்து பார்க்கணும். இன்னும் 6 கேம் இருக்கு, யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. எம்எஸ் தோனி வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். எகைன் அந்த காஃப் அப்படிங்கிறது ஓவரா புஷ் பண்ணி அது மறுபடியும் எகைன் பெயின் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பயிற்சியில் ஈடுபட்டு இருந்த தோனி அதையும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தோனி அவர்கள் வர வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வச்சு ஒரு குட் டீமை உருவாக்கி நல்லா யோசிச்சு எந்த பிளேயரை எங்கே இறக்கலாங்கிற மாதிரி யோசிச்சு இப்படி தான் சிஎஸ்கே வந்துட்டு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய 6 கேம் அணுகணும். 2 ஹோம் மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது வந்துட்டு 3 ஹோம் மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த 3 ஹோம் மேட்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 3 அவையும் இருக்கு, அதுவும் ரொம்ப முக்கியம். இதை மட்டும் பர்ஃபெக்டாக பயன்படுத்தி ஒரு 5 வெற்றி வந்துருச்சு அப்படின்னா அந்த 3rd and 4th பொசிஷனுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. அண்ட் 6 out of 6 வின் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சாதான் கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் கூட லூஸ் ஆகாம வின் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் இருந்தால் தான் ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலோட போக முடியும். பட் சிஎஸ்கே என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க பிளே ஆஃப் வந்துட்டு மைண்ட்லேயே வச்சுக்க கூடாது. 6 கேம் விளாட்றோம், 6மே ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதோட போகணும். பொறுத்திருந்த பார்ப்போம். ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிறத. தட்ஸ் வீடியோ கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆயுஷ் வர்த்தக் நிறைய பேர் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிளேயர் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறதெல்லாமே, சிஎஸ்கே ஃபேனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். சீ சூன்.